எந்த ஒரு விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா தான் அதில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது மாதிரி எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன இப்படி சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பர்ஃபெக்டாக நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பர்ஃபெக்டாக சமைக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சமைப்பேன். நான் பர்ஃபெக்டாக கவிதை எழுத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவிதை எழுதுவேன். நான் பர்ஃபெக்டாக செமினார் எடுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜ் ஏறுவேன். இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் எப்போ நடக்கிறது? அப்போ முதல்ல அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபெயில் ஆகுங்க, அதுலேருந்து லேர்ன் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ பர்ஃபெக்ட் முக்கியம்தான், பட் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ரோக்ரஸ் ரொம்ப முக்கியம். நான் சரியா செய்கிற வரைக்கும் காத்திருப்பேன் அப்படின்னு நிற்கிறது கடல் அலை ஓயும் வரை கால் நனைக்க மாட்டேன் என கரையில் நிற்பதற்கு சமம். என்னங்க, கடல் அலையில கால் நனைப்போமா? ஆக பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சு இது நாள் வரைக்கும் தள்ளி போட்ட விஷயத்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா?